அப்படி கொள்கைகளெல்லாம் பேசாம ஒரு டான்ஸ் ஆடுறதும், இன்னைக்கு வந்து விசிலடிக்க சொல்றதும், எந்த கொள்கைகளும் சொல்லாம, எந்த விதமான திட்டங்களையும் சொல்லாம, இப்படி நடந்துக்கிறது அரசியலுக்கு சரியா இருக்குமான்னா, என்ன பொறுத்த வரைக்கும் 100% சரியில்ல. தவறான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்றாங்க. இது இந்த தேர்தலில் கண்டிப்பா வந்து எதிரொலிக்கும். உறுதியா சொல்றேன், எந்த விதத்திலும் இது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படாத ஒரு கூட்டமா தான் இருக்காங்க இவங்க. ஒரு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி இவங்க சொல்லுகிறது எல்லாமே வந்து நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இந்த அணுகுமுறை மக்கள் ரசிக்க மாட்டாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். இது காலப்போக்கில் இந்த தேர்தலுக்கு பிறகு தாவேகா ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சு அவங்கவுங்க வேலையை பார்க்குற நிலைமைக்கு போயிடும். ஏன்னா கொள்கை பேசுவதற்கு கொள்கையால் உருவான கூட்டணி இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நாவலர் நெடுஞ்செழியன் சொன்னேன், பேராசிரியர் அன்பழகன் ஐயா சொன்னேன், இவங்கெல்லாம் கட்சியை உருவாக்குனாங்கன்னு சொன்னேன். இந்த கட்சியில் வந்து சேர்ந்தவங்களை வச்சு பார்த்தே சொல்லிடலாம். கேடி நிர்மல்குமார், பாரதிய ஜனதா, அதிமுக இப்படி 2 கட்சிக்கு போயிட்டு பிழைப்பு தேடி தன்னை நலன் நிறுத்திக்கிறதுக்காக இந்த கட்சிக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கு. ஆதவ அர்ஜுனா விசிகேல இருந்து இங்க வந்து நின்றுகிட்டாரு. நீங்க சம்பத் அவர்கள் திமுக, அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், நடுவில் அதிமுக, இப்படி போயிட்டு மறுபடி திமுக, மறுபடி இப்ப தாவேகா. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகல இருந்து அங்க எக்ஸ்பைரி ஆன பிறகு தாவேகால வந்து சேர்றாரு.